ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே 3ல பேசிக் எலமெண்ட்ஸோட லைன்ஸ் பார்க்க போகிறோம். லைன்ஸ் இது ஃபுல்லாமே லைன்ஸ் ரிலேட்டடாகவே பார்க்க போகிறோம். பேசிக் லைன்ஸ் இந்த நம்ம பேசிக் லைன்ஸ்லாம் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்த எவ்வளோ பெரிய டிசைன்ஸ் கொடுத்தாலும் நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி போட முடியும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு க்ராஸ் லைன் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். க்ராஸ் லைன் எடுத்தோடனே க்ராஸ் எப்பயுமே லைன் நான் என்ன சொல்லியிருக்கேன், பேஜில் ஒட்டி போடக்கூடாது, மேலே தூக்கி தான் போடணும். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இதுதான் க்ராஸ் லைன். செகண்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம்னா டேஷ் லைன் பார்க்க போகிறோம். டேஷ் லைன் வேறு எதுவும் இல்லை, நம்ம கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போகிறது தான் டேஷ் லைன். அது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். நான் இவ்வளோ ஒரு குட்டி டேஷ் போட்டிருக்கேன்னா அதில் கொஞ்சம் ஒரு கேப் விட்டு இப்போ நான் இந்த டேஷ் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதோட டிஸ்டன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் விடக்கூடாது. இந்த டிஸ்டன்ஸ் ஈவனாக இல்லாட்டினாலும் ஓகே தான், ஆனால் அது நம்ம தெரியக்கூடாது. இந்த டிஸ்டன்ஸ் ஈவனாக இல்லை அப்படின்னு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இல்லை அதிகமாக போனாலும் ஓகே. ரொம்ப அதிகமாக போகக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான சைஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம்னா வேவ் லைன்ஸ் பார்க்க போகிறோம். வேவ் லைன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பெருசு, தென் அதை விட கொஞ்சம் சின்னமாக, இப்போ அதோட குட்டியாக, ஸோ இதில் வேவ் லைன் 3 டைப்ஸ் இருக்குது. இதோட குட்டியாக போகிறனாலும் நம்ம போட்டுக்கலாம். ஃபோர்த் ஒன் கர்வ் லைன்ஸ். கர்வ் லைன்ஸ் எதுவும் இல்லை, வேவ் லைன்ஸ் எப்படி போட்டோமா, கர்வ் லைன்ஸ் அதிலே ஹாஃப், அதை விட இன்னொரு சின்ன கர்வ், அதில் குட்டி. ஸோ இதுதான் கர்வ் லைன்ஸ். நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக். ஜிக்ஸாக் இப்போது ரொட்டீனாக போடுறவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பிகினர்ஸ்க்கு மோஸ்ட்லி அது கரெக்டாக வராது. அப்போ நம்ம இன்விசிபிள் டபுள் லைன் கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்லாண்டிங் லைன் போட்டு கனெக்ட் பண்ணுறோம். இந்த எட்ஜை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு ஜிக்ஸாக் லைன் கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மவுஸ் இயர்ஸ். மவுஸோட இயர் அது ரிலேட்டடாக ஒரு டிசைன். ஒரு லைன் டேஷ் லைன் கொடுத்து அதில் ஒரு குட்டி கர்வ் மாதிரி கொண்டு மறுபடியும் ஒரு டேஷ் லைன், ஒரு குட்டி கர்வ், ரவுண்டாக பாதியில் நிப்பாட்டிடணும். ஸோ அது அந்த டிசைன்ஸ். ஸோ இதுதான். செவன்த் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் அண்ட் ஷார்ட் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா ஒரு லாங் லைன் ஒரு ஷார்ட் லைன். இந்த எண்டு இருக்கு இல்லையா, அதோடு நிப்பாட்டிக்கணும். ஒரு லாங் லைன் ஒரு ஷார்ட் லைன், ஒரு லாங் ஷார்ட். ஸோ இதுதான் இதோட டிசைன். நெக்ஸ்ட் கேஸ்டல் டிசைன். இது எப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். half square, again ஒரு dash, ஸோ இதுதான் கேஸ்டல் லைன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்ஸ் லைன்ஸ் கிரிட்.
வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல். இதில் வந்து செக்ஸ் அண்ட் கிரிட்டுக்கெலாம் வந்து ரொம்ப பேசிக்கான லைன்ஸ். இது நம்ம போட்டால் தான் வந்துட்டு இனி அடுத்த கிரிட் டிசைன்லாம் வந்து போட ஈஸியாக இருக்கும். நான் இன்விசிபிள் பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த எண்டையும் இதையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், இதையும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், இதையும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டாச்சா? இப்போ நம்ம வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இதுதான் வந்து செக்ஸ் லைன்ஸ் கிரிட்டு. நெக்ஸ்ட் ஸ்லாண்டிங் பார்க்கலாம். ஸ்லாண்டிங்கில் கிரிட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி இன்விசிபிள் பாக்ஸ், சைடா இப்போ இந்த டிசைன் வந்து இந்த எட்ஜில் இருந்து இந்த எட்ஜை கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜை கனெக்ட் பண்ணணும். சேம். இப்போது இந்த பாக்ஸ் எல்லாமே ஈவனாக வந்துடுச்சா? இதுதான் வந்து ஸ்டாண்டிங் லைன் கிரிட். இப்போ வந்து இன்னைக்கோட தேர்ட் டேவோட பேசிக் எலமெண்ட்ஸ் லைன்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த லைன்ஸ் தான் வந்து ரொம்ப பேசிக்கான லைன்ஸ். நம்ம இதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த டிசைன் போடும்போது நம்ம கொஞ்சம் சஃபர் ஆகாமல் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுடலாம். இப்போ ஸ்லாண்டிங் லைனோட முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம வந்து பேசிக் எலமெண்ட்ஸில் 10 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். 10 டாபிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்த டிசைன்ஸ் நம்மளால் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். அடுத்து வர டிசைன்ஸ் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் லைன்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். நம்ம லைன்ஸ் ஒழுங்காக போட்டு பழனாவே நம்ம கோன் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடலாம். அடுத்தடுத்த டிசைன் நாங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இன்னும் பேசிக்ஸ் லைன்ஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் டே 4 கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ.